முதல்ல டாக்டர் பூபதி ஜான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து இன்றைக்கு காலையிலேருந்து மருத்துவர்கள் தரப்புலேருந்து உங்களுக்கான கோரிக்கை குரல்கள் என்ன செஞ்சுருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையிலிருந்து? முதல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர்களுக்கும் ஒரு மக்களுக்குமான நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்துச்சு. அந்த தொடர்பின் வழியாக தான் மக்கள் மருத்துவர்களை தெய்வமாக கும்பிடுவதும், மருத்துவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறதும், மதிப்பு கொடுத்துரும். அந்த இணக்கம், அந்த ஒரு பாண்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப வரக்கூடிய காலங்கள்ல அந்த பாண்டு முறிஞ்சுக்கிட்டே போகுது, இடைவெளி அதிகமாகிட்டே போகுது, மருத்துவருக்கும் மக்களுக்குமான இடைவெளி. இப்ப நடந்த சம்பவங்கள், ஒரு கத்தி குத்து நடந்திருக்குது. ஒவ்வொரு இடத்திலும், அது தமிழகத்திலும் சரி இந்தியா அளவிலையும் மருத்துவர்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கல்கத்தால கூட ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். இந்தியா முழுவதுமான போராட்டம். அது இந்திய மருத்துவ சங்கமும் தமிழ்நாட்டிலே போராட்டத்தை எடுத்து நடத்திக்கிட்டு போயிருந்தோம். அப்ப இது போன்ற கதைகள் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, இப்பொழுது இருக்குது. நல்ல வேளை அவர் கழுத்துல குத்தி இருக்கிறாரு, கழுத்துல இதா இருக்குது, கையில கட்டு. இதுல ஒருவேளை டீப்பா போயிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு மரணம் தான். ரெண்டாவது, அந்த மருத்துவரும் இருதய நோயாளி மருத்துவர், நிறைய ஆபரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, ரத்தம் உறையாமல் இருப்பதற்கான மருந்துகள் சாப்பிட்டு வந்திருக்கிறார். அதனால ரத்த போக்கு அதிகமா இருக்குது அவருக்கு. அப்போ இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்திய மருத்துவ சங்கத்துல ரொம்ப கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க சம்பவம். கண்டிப்பாக அது யார் குற்றம் செய்தார்களோ குற்றம் செய்தவர்களை கண்டிப்பா விசாரணை செய்து தண்டிக்கப்பட வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, மக்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னா, மருத்துவர்கள் எல்லாருமே தவறு செய்கிறார்கள், மருத்துவர்கள் எல்லாருமே தப்பு பண்றாங்க, அவங்க சரியா வைத்தியம் பண்றதில்ல, எங்களுக்கு பிரச்சனையே அதுதான் காரணம் அப்படின்னார உணர்வு, பொதுவான உணர்வு மக்கள் மத்தியில பரவிருச்சு. எப்படி அது பரவுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எப்படி அது பரவிருச்சு அப்படின்னா, ஒண்ணு காரணம். இப்ப பொது மருத்துவமனையில மக்கள் வர்றாங்க, ஒரு 20 பேர் ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா 20 பேஷண்ட் ஒரு மருத்துவர் உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பேசி அவங்க கிட்ட நம்ம வைத்தியம் பண்ண முடியும். 20 பேர் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் 200 பேஷண்ட் வந்துட்டாங்க, எப்படி பார்க்க முடியும்? அந்த மருத்துவர் அடிப்படையில் பார்க்க முடியாது, பேசுவதற்கு டைமே இருக்காது. ரெண்டாவது, அன்னைக்கு அறுவை சிகிச்சை இருக்கும், காலையில மருத்துவரை பார்க்கணும், பரிசோதனை பண்ணணும், அவங்கள நேற்று அறுவை சிகிச்சை செய்த நபர்களை எல்லாம் போய் வார்டு ரவுண்ட்ஸ் போகணும், ட்ரீட்மெண்ட் எழுதணும், அப்புறம் இந்த காரியத்தையெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கு. அப்போ மருத்துவனுடைய பற்றாக்குறை, வசதியின்மை, அப்ப மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நோயாளி என்ன ஆகுதுன்னா, அது மருத்துவர்கள் மேல அப்படியே திரும்புது, டைவர்ட் ஆகுது அதனுடைய பிரஷர். இது அப்போ குறைபாடு எங்க இருக்குது என்பதை அறிஞ்சு கொண்டு அந்த குறைபாடை நோக்கி போகாம அத்தனை இது மருத்துவர்கள் மேல சாயும் பொழுது அது கோபமா வெளிப்படும். சரி, அந்த பணிச்சுமையை தாண்டி இந்த மாதிரியான காரணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது, நோயாளிகளும் அவனும் என்ன பண்றான், நோயாளிகள் ஒரு வேதனையோடு, ஒரு ஆதங்கத்தோடு, மன கஷ்டத்தோடு, துன்பத்தோடு உள்ள வர்றான். அவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி உள்ள வருவனுக்கு அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதா அப்படின்னா மருத்துவமனையில கிடைக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, மருத்துவமனையும் மருத்துவர்கள் நோயாளிகளுடைய கூட்டம் அளவுக்கு அதிகமா போயிட்டே இருக்குது. அப்ப அதை சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப இதைத்தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ மருத்துவர்கள், எந்த ஒரு மருத்துவர்களும் ஒரு நோயாளி மேலேயோ ஒரு தப்பாவோ பேசுறதோ, இல்ல அவர்கள் குணமில்லாம போகிறதோ, இல்ல அவர்கள் மேல விருப்போ எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த தாக்குதலை யாரும் நியாயப்படுத்த முடியாது, அதுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களும் வந்திருக்கிறதுனால அது உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக நான் கேட்குறேன். இன்னைக்கு தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் விக்னேஷனுடைய தாயார் செய்தியாளர்களை பார்த்து பேசுகிறாங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்லி தெளிவு பெறணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முறையாக சிகிச்சை அளிக்கப்படலை, ஒரு 6-7 ஊசி எனக்கு போடுறாங்க, அதுக்கு பின்னாடி எனக்கு மூச்சு விட முடியல, அவர் சரியாக மருத்துவம் பார்க்கலை, நான் போனால் அவர் ஆங்கிலத்தில் ஏதோ பேசி திட்டி எங்களை சங்கடப்படுத்துகிறாரு, இந்த மாதிரி பல எங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டதுனால இந்த மாதிரி என் பையன் பண்ணிட்டாரோ அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தாக்குதல் நியாயப்படுத்தப்படக்கூடியது அல்ல, வேறு விதமாக தான் அவங்களுக்கு அதிருப்தி தான் வெளிப்படுத்தி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல நோயாளி ஒரு புற்றுநோய் நோயாளி. புற்றுநோய் நோயாளிக்கு மருந்து சிகிச்சை, புற்றுநோய்க்கான மருந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. ஒரு 28 நாளைக்கு ஒரு முறை ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த மாதிரி 6 சைக்கிள்ஸ் கொடுப்பாங்க. 6 மாசம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். பொதுவாகவே
புற்றுநோய் நோயாளிக்கு இந்த புற்றுநோய் மருந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்கிள் போயிட்டோம்னா அவனுடைய உடம்பே இடிஞ்சு போயிடும், தலைமுடி போயிடும், பசி இருக்காது, உடம்ப உருக்கிரும், அப்புறம் வாயெல்லாம் புண்ணு வந்துடும், குடல்லாம் புண்ணு வந்து அந்த வேதனை இருக்குது பாத்தீங்களா, அது மரண வேதனையா இருக்கும். வெளியே இருந்து யாரு எந்த கருத்துக்கள் சொன்னாலும் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியே இருக்காது. அதுவும் ஒரு சைக்கிளுக்கு எப்படி இருக்கும், 6 சைக்கிள் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப 6 சைக்கிள் போகும்போது அவங்களுடைய வலியும் வேதனையும் தொடர்ச்சியா அதிகமாயிட்டே இருக்கும். அந்த வலியும் வேதனையும் எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாது. மருத்துவத்துறையில ஈவன் பெத்தடின் போட்டா கூட 5 மணி நேரம் தான் வேலை செய்யும். பெத்தடின் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போதைக்காக எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு வலியை வந்து போகக்கூடிய உச்சகட்ட மருந்து பெத்தடின், மார்பின், அதுதான் உச்சகட்ட மருந்து. அது போட்டாவே இந்த புற்றுநோய் இருந்து புற்றுநோயினால வரக்கூடிய வலியை குணப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தான் வலியே கேட்கும். அதற்கு பிறகு வலி கேட்காது. அப்போ அவங்களுடைய அடிப்படை மனநிலை என்னவா இருக்குன்னா, அந்த நோய் வந்த விலை, நோயினால வந்து இருக்கக்கூடிய மருந்து கொடுக்கும், அதனோட இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட், இது எல்லாம் வந்து அவங்களுடைய டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மன சிக்கல்ல மனச்சிதைவுல இருப்பாங்க அவங்க. இது ஒண்ணு வச்சுக்கங்க. டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, டாக்டர் சரியாயிருமா, சரியாயிருங்க, இந்த மருந்துல இந்த மாதிரி உடம்பெல்லாம் வலியா இருக்குது, புண்ணா இருக்குது, தூக்கம் வரலையே, சாப்பிட முடியல, என்னங்க பண்றது? டாக்டர்னால என்ன பண்ண முடியும்? ஒரு தூக்க மாத்திரை எழுதி கொடுக்கலாம், வலி மாத்திரை எழுதி கொடுக்கலாம், அதுவும் குறிப்பிட்ட டைம் தான் கேட்கும். அதனால வியாதியினுடைய தன்மை அப்படி. அப்ப இங்க என்ன சிக்கல் வந்திருக்குது அப்படின்னா, அந்த 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 அம்மாவுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா மனச்சிதைவா இருக்கு. அதுதான் முக்கியம். ஏன்னா டெக்னிக்கலா டிசீஸ்னாலையும் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய மருந்தினுடைய இதனாலயே இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அந்த கவுன்சிலிங் வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் கண்டினியூஸா இருக்கணும். அப்போ ப்ராப்பர் கவுன்சிலிங் இருந்திருக்கணும், ப்ராப்பர் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் போனா இந்த விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கணும். ஆமா, அதுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகனா இது வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா, மருத்துவமனையில புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை கூடிய மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உயர் சிறப்பு மருத்துவர். இந்த மாதிரி மருத்துவர்கள்லாம் பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடையாது. பெரிய பெரிய சிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? இப்பதான் கம்மியா இருக்கிறாங்க. புற்றுநோய்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்குது. அப்ப அவர் வந்து ஒரு 20-30 பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது வந்துடுது. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 5 நிமிஷம் தான் பேசுவார், அதுக்கு மேல பேசுறதுக்கு டைம் இருக்காது. அப்ப அவங்க வந்து 1 மணி நேரம் பேசணும் விருப்பப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பேசக்கூடிய டைம் 5 நிமிஷம். இந்த இடைவெளி தான் காரணம். இந்த இடைவெளி இது ஒரு சிக்கல். ஓகே டாக்டர் சார், அதாவது இப்போ மருத்துவர்கள் நாங்க வந்து மருத்துவர்களுக்கும் மக்களுக்கு கூடிய இடைவெளி அதிகமாக கூடாது, அது வந்து அதிகமாக கூடாது, நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். முதல்ல தோழர் சொன்னாரு, நக்கீரன் சொன்னார், பிரகாஷ் சார் சொன்னாரு, இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன சொன்னார்னா, அந்த டாக்டர் வந்து எவ்வளவு டாக்டர் மோசமா நடந்திருந்தா இவன் போய் குத்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டாக்டர்னுடைய மனநிலையிலிருந்து பார்க்காம இவருடைய மனநிலையிலிருந்து பார்க்கிறாரு. இவர் இன்னொன்னு சொல்றாரு, அந்த டாக்டர் மோசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தான் அந்த நுரையீரல் பாதிச்சிருச்சுன்னு சொல்றாரு. உண்மையாலுமே என்னன்னா அடிப்படை என்னன்னா, இருங்க ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அதான் அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா வந்து புற்றுநோய் நோயாளி, 6 மாசம் வந்து புற்றுநோய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புற்றுநோய் மருந்து மட்டுமே உடம்ப உருக்கிடும் சார். ஒரு சின்ன புற்றுநோய் மருந்து எடுத்து பார்த்தானா உடம்புல இருக்கிற அத்தனை காலி பார்ட்டெல்லாம், ஏன்னா மூடி கொட்டிடும், சாப்பிட முடியாது, கடும் வேதனை இருக்கும். சரிங்களா? எந்த டாக்டரும் மருந்து எழுதி கொடுத்து அவங்க நுரையீரல் கெட்டு போன்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு, தோழர் சொன்னக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து கண்டிப்பா முரண்படுறத கண்டது. என்னன்னா, இது போன்ற வாசகங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, மருத்துவருக்கும் மக்கள் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகப்படுத்திடும் சார். மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசு மருத்துவமனை வந்து உண்மை பாராட்டக்கூடியது சார். பிரைவேட் மருத்துவமனையில் பேஷண்ட் 10 பேர் 20 பேர் தான் வருவாங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த 10 பேர் 20 பேர் நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அரசு மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்றாங்க. எல்லா பலவிதப்பட்ட மாநிலங்கள் வர்றாங்க, வியாதி கடுமையாகி வர்றாங்க சார். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைவேட் மருத்துவமனையில் போகக்கூடிய நோயாளிகள் எல்லாம் வந்து ஆரம்பத்திலே போயிடறாங்க, ஏன்னா காசு இருக்கிறவங்க படித்தவங்க எல்லாம் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வந்து அதாவது வந்து சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல கீழே இருக்கிறவங்க, வருமானத்தில் குறைவாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நோயினுடைய தன்மை அறிந்து நோயினுடைய புரிதல் இல்லாம வியாதி முத்தி போய் வர்றாங்க, வேதனையில வர்றாங்க. அப்பேற்பட்ட இருக்கிற இடத்துல வந்து மருத்துவர் வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல மருத்துவர் இருந்து 3 பேர் தான் இருக்கிறாங்க மருத்துவர்கள். அவங்க வந்து நோயாளிகள் அத்தனை பேர்த்த பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மனச்சிதைவு அவங்களுக்கு. அந்த சமயத்துல பண்ற பார்க்கறதையும் பிரைவேட் மருத்துவமனை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அரசு மருத்துவமனையுடைய தரம் வந்து ரொம்ப உயர்ந்தது. சூழ்நிலை இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி, அரசு வந்து இன்னொரு 100 மருத்துவர் போடுங்க,
ஒரு நிறைய பேர்த்து பணியாளர்களை அதிகமா போடுங்க, பாத்ரூமை கரெக்டா வைங்க, தண்ணி கரெக்டா வைங்க, எந்த பிரச்சனையும் வராது. மருத்துவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? சந்தோஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆக தோழர் என்ன சொல்லி அன்பா கேட்டுக்கிறேன்னா, கருத்துக்கள் சொல்லும் போது மருத்துவர்களுக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகப்படுத்துற மாதிரி கருத்துக்களை சொல்லாதீங்க. ஏன்னா நாளைக்கே மருத்துவர்கள் என்னடா போச்சு, இதோ மாதிரி குற்றுயிரும் கொலை வரும், அடடா நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா நம்மளை கத்தி எடுத்து குத்தினாலும் குத்திடுவான், எனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அவன் போயிடலாம். ஆனா ஒண்ணு சார் ஒரு பொருளை போய் பொருள் வாங்குறதும் வியாபாரம் செய்வது என்பது வேறு. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குன்னு சார், த பாண்ட், நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் இருந்தால் தான் வியாதியை குணமாகும். சார் ஒருத்தர் குற்றுயிரும் கொலையுறோ வர்றான், நம்ம தட்டி பார்த்துட்டு வருது, சார் கவலைப்படாதீங்க, நீங்க பொழைச்சுக்குவீங்க, தைரியமா இருங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் மருந்து கொடுத்தா பொழைச்சிட்டு போயிடுவான் சார். அந்த மருத்துவருக்கு ஒரு மனநிலை வரணும், ஒரு பாதுகாப்பான மனநிலை வரணும், ரைட் அப்படின்ட்டு. இந்த மனநிலை போய் ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிருதான்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாருன்னா கடைசியில பாதிக்கப்படுறது யாரு சார்? ஒரு ஏழை எளிய மக்கள், வருமானம் குறைவா இருக்கிறவங்க, ஒரு நடுத்தர வர்க்கம், இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் தான் சார் கஷ்டப்படுவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்காது சார். நான் டாக்டர் சொல்றேன், நான் டாக்டர் நியாயம் கேட்போம். ஒரு தப்பு நடக்க போது நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா தண்டனை அதிகமாகி நடவடிக்கையும் உடனே இருந்தா அடுத்து அந்த தவறு செய்ய பயம் வரும். இவ்வளவு ஒரு அரசாங்கம். அதுக்கு மேல நீங்க நினைக்கிற அரசாங்கம் வாசல்ல ஏகப்படிச்சுன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு பின்னால சுத்தாது. சரி, நன்றி.